அன்பார்ந்த ஞானவழி யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் கடக ராசி பூச நட்சத்திர அன்பர்களுக்கு சனி வக்கர பெயர்ச்சி பலன்கள் காண்போம். வாக்கிய பஞ்சாங்கப்படி 2024 வருடம் ஜூன் மாதம் 19ஆம் தேதி முதல் நவம்பர் மாதம் 4ஆம் தேதி வரை ஒரு 140 நாட்களுக்கு 3 நட்சத்திர பாகை பின்னோக்கி சனி பகவான் வந்து கடக்கப் போகிறார். அதாவது இந்த வருடம் கும்பராசியிலிருந்து மகர ராசிக்கெலாம் செல்ல மாட்டார். கும்பராசியிலேயே சதய நட்சத்திரம் 3ஆம் பாதத்திலிருந்து 2ஆம் பாதம் 1ஆம் பாதம் வரை பின்னோக்கி வந்துட்டு நேர்கதியில் முன்னோக்கி வருவார். தற்போது வந்து சனி பகவான் வந்து வர்க்கோத்தம நிலையில் கும்பராசியில் இருக்கிறார். நவாம்ச கட்டத்தில் கும்பராசியிலிருந்து மகரம் தனுசு வரை வந்துட்டு நேர்கதியில் முன்னோக்கி பயணம் பண்ணுவார். தமிழ் வருடப்படி குரோதி வருஷம் ஆனி மாதம் 5ஆம் தேதி முதல் ஐப்பசி மாதம் 18ஆம் தேதி வரை வக்கர சனி பெயர்ச்சியின் மூலம் பூச நட்சத்திர அன்பர்களுக்கு எந்த மாதிரியான பலாபலன்கள் நடக்கும் என்பதை இந்த பதிவில் காணலாம். நம்முடைய ஞானவழி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூட இருக்கின்ற ஆல் பட்டனை அழுத்திங்க. நன்றி. கடக ராசி அன்பர்களுக்கு சனி பகவான் வந்து களத்திர அஷ்டமாதிபதி. 7ஆம் வீட்டிற்கும் சனி பகவான் தான் அதிபதி, 8ஆம் வீட்டிற்கும் சனி பகவானே அதிபதி. 2023ஆம் வருடம் டிசம்பர் மாதம் முதல் உங்களுக்கு வந்து அஷ்டமச்சனியாக கடந்த 6 மாதமாக சனி பகவான் வந்து அஷ்டமத்தில் அமர்ந்து சஞ்சாரம் செய்கிறார். பெரும்பாலும் அஷ்டமச்சனியின் 3 பார்வைகள் 10ஆம் வீட்டையும் குடும்பஸ்தானத்தையும் பூர்வ புண்ணியஸ்தானத்தையும் பாரி செய்து கொண்டிருக்கிறார். 2வது வீட்டை சனி பகவான் பாரி செய்யும்போது கடகராசி பூச நட்சத்திர அன்பர்களுக்கு பெரும்பாலும் பணத்தட்டுப்பாடு, குடும்பத்தில் உங்கள் சொல் வார்த்தைக்கு மதிப்பு இருக்காது, அல்லது உங்களை வந்து மற்றவர்கள் வந்து கெட்ட பெயர் பண்ணுற மாதிரி சொல்லுவாங்க. அதே மாதிரி பூர்வ புண்ணியஸ்தானமான 5ஆம் வீட்டை சனி பகவான் பாரி செய்யும்போது குலதெய்வம் கும்பிடுவதில் தடங்கள் ஏற்படும். மகன் மகள் பிள்ளைகளிடம் கருத்து வேறுபாடு வரும். உங்களுடைய ஆசைகள் நிறைவேறாமல் போயிடும். தொழில்ஸ்தானமான 10ஆம் வீட்டை சனி பகவான் பாரி செய்யும்போது தொழில் வேலையில் நிறைய இடைஞ்சல்கள், வருமான குறைபாடு, அரசு வேலையில் இருந்தாலும் சரி தனியார் வேலையில் இருந்தாலும் சரி உயர் அதிகாரிகளுடைய டார்ச்சர், போட்டி பொறாமை கொஞ்சம் அதிகமாக இருந்திருக்கும். பூச நட்சத்திர அதிபதி சனி பகவான் கோச்சாரத்திலே இன்னொரு 2 ஆண்டு காலம் அஷ்டமத்திலே சஞ்சாரம் செய்ய போகிறார். கடக ராசிக்கு 3ஆவது வீட்டிலே தைரிய வீரியஸ்தானத்திலே கேது பகவான் சஞ்சாரம் செய்கிறார். கடக ராசிக்கு பாக்கியத்திலே ராகு பகவான் ஆனி மாதம் 1ஆம் தேதி முதல் சனி பகவான் நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்ய போகிறார். பாக்கியத்திலே 9ஆவது வீட்டிலே ராகு பகவான் சஞ்சாரம் செய்யும்போது சனி பகவான் நட்சத்திரத்தில் ராகு வரும்போது கம்யூனிகேஷன் தொடர்பு, நீங்கள் வந்து உங்களை சந்திக்கக்கூடிய நபரும் நீங்கள் மற்றவர்களை சந்திக்கக்கூடிய நபர்களும் ஓரளவு இனிமேல் வந்து அந்நியம் உண்டு. உங்களை வந்து நல்ல விதத்தில் சொல்வார்கள். செல்ஃபோனு, கம்ப்யூட்டரு, மீடியா, தொலை தொடர்புகள் வழியில் இனிமேல் வந்து ஆதாயம் உண்டு. வெளியூர் வெளியிடம் வெளிநாடு சார்ந்த தொழில் வேலை தேடி கொண்டு இருப்பவர்களுக்கு சனி வக்கர காலத்தில் உங்களுக்கு வந்து கிடைக்கும். அஷ்டமத்திலே சனி பகவான் இருந்து கடந்த 6 மாதமாக கொடுத்த அவஸ்தை கடகராசி பூச நட்சத்திர அன்பர்களுக்கு சங்கடங்களை குறைக்கப் போகிறார். பின்னோக்கி மீண்டும் நேர் 7ஆம் வீட்டிற்கு சனி பகவான் வருவது போல் கடகராசி பூச நட்சத்திர அன்பர்களுக்கு அஷ்டமச்சனியின் சங்கடங்கள் குறைகிறது. 2ஆம் வீட்டை சனி பகவான் பாரி செய்து தடைப்படுத்தி தாமதப்படுத்தி வருமான குறைபாடை ஏற்படுத்தி கொண்டிருந்த நிலை மாறும். உடல் ஆரோக்கிய தொந்தரவுகள் குறையும். நோய் நொடி பிரச்சனை தீரும். உறவினர்கள் நண்பர்களிடம் மனஸ்தாபங்கள் தீரும். காதலர்கள் நண்பர்கள் பிரிந்தவர்கள் மீண்டும் ஒன்று சேரலாம். கணவன் மனைவிக்குள் சண்டை கட்டிட்டு பிரிந்தவர்கள் மீண்டும் ஒன்று சேரலாம். தகாத உறவு, கெட்ட பழக்க வழக்கங்கள் இருந்துச்சுன்னா அதெல்லாம் விட்டுட்டு மீண்டும் நல்லபடியாக திருந்தி வாழலாம். தொழில் வேலையில் இருந்து வந்த போட்டி பொறாமைகள் நீங்கும். வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும். தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு தொழில் மூலம் இனிமேட்டு வந்து நல்ல வருமானங்கள் பெறக்கூடிய வாய்ப்புகள் பூச நட்சத்திர அன்பர்களுக்கு உண்டு. சனி பகவான் பின்னோக்கி மகரத்திற்கு வருவது போல் இந்த 140 நாட்கள் 4½ மாத காலம் நல்ல மழை பொழியும். கடக ராசிக்கு உபஜயஸ்தானமான 11ஆவது வீட்டிலே குரு பகவான் சஞ்சாரம் செய்கிறார். கடந்த ஓராண்டு காலமாக நெருப்பு ராசியில் குரு பகவான் சஞ்சாரம் செய்யும்போது பெருமானபடிக்கு மழை இல்லை.
கடந்த ஓராண்டு காலமாக விவசாயிகளுக்கு பெரிய அளவு பயிர் மகசூல் கொடுத்துருக்காது. விவசாயத்தில் பெரிய அளவு லாபங்கள் சம்பாதித்திருக்க முடியாது. இந்த ஆண்டு மன்று ராசியில் சுக்கிர பகவானுடைய வீட்டில் குரு பகவான் சஞ்சாரம் செய்யும்போது மழை நன்றாக பொழியும். விவசாயம் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல மகசூல், நல்ல லாபங்கள் கடகராசி பூச நட்சத்திர அன்பர்கள் பெறக்கூடிய வாய்ப்பு உண்டு. வக்கர சனி பகவானுடைய உக்கர பார்வை பலன். சனி பகவான் வக்கரகதியில் பின்னோக்கி போகும்போது அவர் பார்க்கக்கூடிய 3 பார்வைகள் 3 வீடுகள் உங்களுக்கு நற்பலன்களையே கொடுக்கும். சனி பகவானுடைய 3ஆம் பார்வை தொழிற்ஸ்தானத்தின் மேல் விழுகிறது, பாக்கியத்தின் மேல் விழுகிறது. இனிமேல் சகல பாக்கியங்கள் உண்டு. தொழில், வேலை, திருமணம் இப்படி சகல பாக்கியங்கள் பூச நட்சத்திரக்காரர்கள் எதிர்பார்க்கலாம். தந்தை மகனுக்குள் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு நீங்கும். வக்கர சனி பகவானுடைய பார்வை தொழிற்ஸ்தானத்தின் மேல் விழும்போது வேலை தொழில் மூலம் ஏற்பட்ட சங்கடங்கள் குறையும். இனிமேல் வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு வேலை கிடைக்கும். வேலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு பணிச்சுமை குறையும். சக பணியாளர்கள் உங்களை பற்றி வேறு விதமாக சொன்னவர்கள் உங்களை புரிந்து அறிந்து நல்ல விதமாக பேச போகிறாங்க. தொழில், ஜீவன, கர்மஸ்தானம் கடகராசி பூச நட்சத்திர நண்பர்களுக்கு நன்றாக இருக்கிறது. வக்கர சனி பகவானுடைய 7ஆம் பார்வை கடகராசியும் 2வது வீட்டையும் பார்வை செய்து போல் 2வது வீட்டை கடந்த 6 மாதமாக சனி பகவான் பார்வை செய்யும்போது நீங்கள் சொன்ன சொல்ல காப்பாற்றிருக்க முடியாது. குடும்பத்தில் உங்கள் பேச்சுக்கு மதிப்பு இருந்திருக்காது. வக்கர சனி பகவான் 2ஆம் வீட்டை பார்வை செய்யும்போது உங்கள் சொல்லுக்கு, உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை உண்டு. குடும்பத்தில் நீங்கள் சொன்னால் கேட்பாங்க. பண தட்டுப்பாடு, பண பிரச்சனை, குடும்பத்தில் ஏற்பட்ட சங்கடங்கள் பூச நட்சத்திரக்காரர்களுக்கு நீங்கும். ஜென்ம ராசியை கலத்தரஸ்தானத்திலே இருந்து சனி பகவான் நேரடியாக பார்வை செய்யும்போது பூச நட்சத்திர அன்பர்களுக்கு திருமண வயதில் உள்ளவர்களுக்கு திருமணம் நடக்கும். தடைப்பட்டு கொண்டிருந்த, தாமதப்பட்டு கொண்டிருந்த செயல்பாடுகள் இனிமேல் விறுவிறுவிறுன்னு இந்த 4½ மாத காலம் நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு வெற்றி பெறப் போகிறது. வக்கர சனி பகவானுடைய 10ஆம் பார்வை பூர்வ புண்ணியஸ்தானத்திற்கும் 4ஆம் வீட்டிற்கு விழுகிறது. கடகராசி பூச நட்சத்திர அன்பர்களுக்கு சுக வேதனை தீரும். தாயார் உடல் ஆரோக்கியம் மேம்படும். வீடு, மனை, வண்டி, வாகனம் அதன் மூலம் ஏற்பட்ட விரயச் செலவுகள் குறையும். பூச நட்சத்திர அன்பர்களுக்கு உடல் ஆரோக்கியம் மேம்படும். பூர்வ புண்ணியஸ்தானத்தை வக்கர சனி பகவான் பார்வை செய்யும்போது குலதெய்வ வழிபாடு செய்யலாம். பூர்வீக சொத்துக்களில் ஏதோ தொந்தரவுகள் இருந்தால், கோர்ட்டு கேஸு, வழக்கு வில்லங்கம், சட்ட சிக்கல் இருந்தால் எதிர்வரக்கூடிய அந்த 140 நாட்கள் பூச நட்சத்திரக்காரர்களுக்கு நீங்கும். உங்களுடைய ஆசைகள், மன எண்ணங்கள் பூர்த்தியாகும். வெளிநாடு போய் உயர்கல்வி படிக்கணும் அப்படின்னு நினைத்து கொண்டிருப்பவர்கள் வெளிநாடு போய் உயர்கல்வி கற்கலாம். தடைப்பட்ட கல்வியை மீண்டும் தொடரக்கூடிய வாய்ப்பு பூச நட்சத்திரக்காரர்களுக்கு உண்டு. அஷ்டமத்திலே சனி பகவான் ஆட்சி பலம் பெற்று சதய நட்சத்திரத்திலே பின்னோக்கி வரும்போது பூச நட்சத்திர அன்பர்களுக்கு கலத்தர சுகம் உண்டு. நண்பர்களிடம், உறவினர்களிடம் ஏமாற்றங்கள் நீங்கும். பகை, விரோதம் நீங்கும். ஒரு நல்ல ஒற்றுமையான, அந்நியோன்யமான சந்தோஷ நிலையை கடகராசி பூச நட்சத்திர அன்பர்கள் எதிர்பார்க்கலாம். கடகராசிக்கு உபஜயஸ்தானத்திலே குருபன் அமர்ந்து 3வது வீட்டை பார்வை செய்யும்போது அங்கே கேது அமர்ந்திருக்கிறார். தைரியமாக ஒரு முடிவு எடுக்கலாம். இதுவரை தயங்கி இருந்தீங்க, தைரியமாக முடிவு எடுக்கலாம். உங்களுக்கு உடனே வெற்றி கொடுக்கும். கேதுவால் ஏற்பட்ட தடை, தாமதம் நீங்கும். தம்பி, தங்கை, உடன் பிறந்தவர்களுடைய ஆதரவு உண்டு. குருபகவான் 5வது வீட்டை பார்வை செய்கிறார். பெரும்பாலும் திருமணம் செய்து 1 வருட காலமாக புத்திர பாக்கியம் இல்லாதவர்களுக்கு புத்திர பாக்கியம் உண்டு. திருமணம் தாமதப்பட்டு கொண்டிருப்பவர்களுக்கு திருமண பாக்கியம் உண்டு. குரு பார்வையும் சனி பார்வையும் கடகராசி பூச நட்சத்திர அன்பர்களுக்கு நல்ல முன்னேற்றங்களை கொடுக்கிறது. இந்த 4½ மாத காலம் பயன்படுத்தி கொள்ளுங்கள். புதிய தொழில் தொடங்குவது, புதிய வியாபாரம் செய்வது, ஏற்றுமதி இறக்குமதி பிஸ்னஸ் செய்யக்கூடியவர்கள் உங்கள் சுய ஜாதகத்தில் நல்ல திசாபுத்திகள் நடக்கும்போது நீங்கள் இந்த 4½ மாத காலத்தை பயன்படுத்தி கொள்ளலாம். வருமானம் உயரக்கூடிய காலகட்டம். பணத்தட்டுப்பாடு, பண பிரச்சனை நீங்கும்.
பழைய பாக்கி பழைய கடன் இருந்துச்சுன்னா கட்டுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மேலான கருத்துக்களை நம்முடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள். நம்முடைய ஞானவழி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூட இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும். உடனுக்குடன் பார்த்து பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம்.